நான் எழுதும் லெட்டர் இல்லை மாடல் கடிதாசி வச்சுக்கலாமா? வேணாம், கடிதம்னு இருக்குதா படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்கே பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உங்கள் வீட்டில் சௌக்கியமா? டாக்டர் மீட்டிங் வந்தாங்க, எல்லாரும் சௌக்கியமா? பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினச்சி பார்க்கும்போது மனசில் கவிதை அருவி மாதிரி கொட்டுது. அது எழுதணும்னு உட்காந்ததான், அது எழுத்து, அது வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது. அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை விட்டது. படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை விட்டது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு மிரட்டிட்டீங்களே மிரட்டிட்டீங்களே புரியல மிரட்டிட்டீங்களே நீ சொல்லிட்டு எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்று எழுதிக்கலாம். நடுவில் மாநில இதெல்லாம் போட்டுக்கலாம். இதை பாருங்க, எனக்கு என்ன காயம் ஆனாலும் என் உடம்பு தாங்க. கேமரா தான் நீங்க அறியல. அபிராம், இது காதல். காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் மேடம் தாக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது இப்போதான் நம்ம ஆடியோ ஆப்ரேட்டர் எக்கோர்லாம் கரெக்டா வைப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதன் காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. ஆஹா, ஃபினிஷிங் இப்போ கரெக்டா கொடுத்த சாருக்கு ஒரு சூப்பரான கைத்தட்டல கொடுத்தலாம் எல்லாரும் சேர்ந்து இல்லையா? அதுக்கப்புறம் சேர்ந்து சொல்லலாமா சார்? அதையும் தாண்டி புனிதமான கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு சார். தாலாட்டும் சாமி நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி அவருக்கா